ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet and welcome all of you in the matchless name of our Lord Jesus Christ. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே, ஒரு குடும்பமாய் எங்களை ஆண்டவரே ராஜாமை ஆராதிக்க வைக்கிறீர், உடைய வார்த்தை கேட்க வைக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய அருமை ஜனங்கள் அவங்களுடைய வீடுகளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் பொழுதும் கூட கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அவங்களை கர்த்தர் சூழ்ந்து கொள்வீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டத்திலே ஆண்டவரே, வியாகுலத்திலே, வியாதியின் மத்தியிலே கூட இருக்கிற ஜனங்களுக்காக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மனமுடைகிற தேவனாய் இருக்கிறபடியினால் அப்பா, உடைய கிருபைக்கும் உடைய இரக்கத்திற்கும் உடைய அன்பிற்கும் முடிவே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் நீர் அவர்களை தொடுவீராக என்று சொல்லி அப்பா, இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தர் நீர் பேசி பலப்படுத்துவீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கேட்க இருக்கிறதான வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தை எங்களிடத்தில் வந்து எங்களை மாற்றட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை மறுபடியும் சீரமைக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேலையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆன்லைன் ஆராதனையிலே ராஜா பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் கூட இந்த வேலையை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தரையும், இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் தாம் ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுடைய நாமத்துக்கு அல்லப்பா, உடைய நாமத்திற்கே மகிமை, உடைய நாமத்திற்கே மகிமை என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலாகிய கீர்த்தனை 162 நாம் பாடுவோம். இயேசுவையே துதி செய். This
அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நம்ம நின்ற வண்ணமாக துதி தொழுகைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இந்த வேளையிலே நாம் அமர்ந்திருந்து நாம் ஜெப சிந்தனையிலே காணப்படுவோம். Let us pray. Oh hallelujah, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாக இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this beautiful day. We thank you, Lord, for this new day. நீ நல்லவராய் இருக்கிறீரப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. பிதாவே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு பாவ குற்றங்களை இந்த வேளையில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். Father God, we confess all our sins and trespasses before you. We pray, Lord, that you will forgive us. கர்த்தர் நீர் எங்களை மன்னிப்பீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மீறுதலுக்காக ஆண்டவர், எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் அதை வருத்தப்படுகிறோம். இந்த வேளையில் நம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தயவாக எங்களை மன்னியும். பேசின தவறுதலான வார்த்தைக்காக, எங்களுடைய சிந்தனையில இருதயத்தில் இருக்கிற எல்லாம் பொல்லாத காரியங்களுக்காக, மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், ஆனால் நீரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. Man only see outer things, but you examine our inner person, O Lord. You knew us inside out. எங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கிறீரப்பா. இந்த வேளையிலும் கூட நம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம். Forgive us, O Lord. எங்களை தயவாக கர்த்தனை மன்னிப்பீராக. பிதாவே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We are now praying for our beloved nation, Malaysia, O Lord. Many uncertainties, O Lord, now happening in Malaysia. அநேக ஆண்டவரே, ஒரு நிலையில்லாத காரியம் எங்களுடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நன்கு அறிவீர். Lord, we pray that you will put your hand, O Lord, on our beloved nation. எங்கள் தேசத்தின் மேலே கர்த்தர் உம்முடைய கரம் வைப்பீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான அசுத்த காரியங்கள் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்திலிருந்து அகற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Lord, we pray that all evil things be removed in Jesus' name from this nation. Father, we pray that, Lord, you will set all things right. எல்லாம் காரியமும் கர்த்தர் நீர் சரியாக அமைப்பீர் என்று இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. We pray for our king, our sultans, all our cabinet ministers, for all the politicians, oh Lord. We pray for them. Father, be with them in every of their decisions. ஆண்டவர்களோட தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரம் அவங்க மேல தங்கட்டும். அவங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் தீர்மானங்களிலும் கர்த்தர் நீர் தங்கியிருப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி சந்தோஷமாக வாழ இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான கசப்பின் வேர்கள், வெறுப்பின் வேர்கள் இந்த தேசத்திலிருந்து அகற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we pray that all roots of evil things, all roots of bitterness, hatred be removed from the hearts of the people, O Lord. அன்பு விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் சமாதானம் விதைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the seeds of happiness, O Lord, joy and peace be sown in the heart of the people. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம். Remember our Cal Church. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தரை நடத்திருக்கிறப்பா, அதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We give you thanks, O Lord, for all the ministries that has been running, Lord, in this church unfailingly. We pray, Lord, that you will extend our territories, our boundaries. எங்களுடைய எல்லைகளை கர்த்தர் நீர் விரிவாக்குவீராக என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு சபையாக இது காணப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we pray that, Lord, the TMC Kuala Lumpur will be a church to fulfilling the desires of your heart, O Lord. மனுஷனுடைய ஆசைகள் வாசைகள் அல்லப்பா, மூடைய ஆசையை இருதயத்தின் வாஞ்சை நிறைவேற்றுகிற சபையாக இது காணப்படட்டும். We remember all our LCC leaders, எல்லா LCC தலைவர்களுக்காக இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we pray you bless them. அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Let every programs, every ministries of the church will bring glory to your name. எல்லா ஊழியங்களும் எல்லா ப்ரோக்ராம் காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரட்டும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. You remember those who are sick, those who are in need, O Lord. கஷ்டப்படுகிறவர்களுக்காக, வியாதியின் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக இந்த வேளை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். Father, we pray earnestly that you will bless them. அப்பா, நாங்கள் வாஞ்சியோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, தொடுவீராக அப்பா. We remember Kenneth in our prayer, Jagan's mother in our prayer, and baby Felicians, those who are sick, those who are desperately need your touch, O Lord, in our prayer now. உடைய தொடுதலை அப்பா மிக வாஞ்சியோடு எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறவர்களுக்காக, கெனத் சகோதரருக்காக, பேபி பிலிஷியாக்காக, ஜெகன் தாய்க்காக இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எங்கள் சபையில் யாரெல்லாம் சரீர பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களை இந்த வேலையில தொடும் ஆண்டவரே. There is nothing impossible for you, Lord. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லப்பா. Touch them and heal them. Restore them, Lord. Restore them. கர்த்தர் அவர்களை மறுபடியுமாக புதுப்பிப்பீராக, மறுசீரமைப்பீராக என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். We remember the family of the pastors. போதகருடைய குடும்பத்திற்காக அந்த வேலையை கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்விதமாக தகப்பனே ராஜா கஷ்ட காலத்தில் அவங்களோடு கூட கர்த்தர் தங்கி இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for your leadership. கர்த்தர் உம்முடைய வழிநடத்துதலுக்காக இந்த வேளை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. போதகர் ஜேம்ஸ் மனைவியோட குடும்பத்தையும் கூட ஆண்டவரே கர்த்தர் இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய வியாகுலத்திலிருந்தும் கூட கர்த்தர் மீட்டெடுத்து அதற்காக நன்றி. Lord, we just want to thank you for the promise that you have made with Pastor James and his family. You are the God who fulfills the promises. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகின்ற தெய்வ நீராக இருக்கிறீர். அவருக்கு செய்து கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி. நடத்திட்டீர் ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்திட்டப்பா, இனிமேலும் நடத்துவதற்கு நீர் வல்லவராக இருக்கிறீர். நன்றி ராஜா. Father God, we commit this entire service into thy hand once again. இந்த ஆராதனை ஆண்டவரை முழுமையாக உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதில் உள்ள ஆகாரம் எங்களுக்கு தாரும். விரோதமாக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல பாங்கள் குற்றம் பண்ண தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றே முடிகளே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நிற்போம் வேத பாடத்திற்காக. Shall we all stand for the scripture reading? இன்றைக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 2 முடிய. Today's scripture portion is taken from the book of Hebrews chapter 12 verses 1 and 2. குமாரி ஹேலன் அவர்கள் நம்மளுக்காக வாசிப்பார்கள். இன்று வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய சாட்சியை பகிர்ந்து கொண்டு தெய்வ செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். I will share a short testimony. Later I will share the word of God. பிரியமானவர்களே, கடந்த ஒரு 14-19 நாட்கள் என்னுடைய குடும்பம் இந்த குவாரண்டைனில் இருந்ததை நாங்கள் அறிவீர்கள். என் மனைவிக்கும் எனக்கும் இந்த கோவிட் பாசிட்டிவ் இருப்பதை எல்லோருக்கும் நீங்கள் தெரிந்தது. அநேக ஜெபித்தீர்கள். உங்களுக்கு நான் குடும்பத்தின் சார்பாக நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன். Many prayed for us. We want to thank all of you and we want to bless you. உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கவும் ஆசைப்படுகிறோம். நாங்கள் இந்த 14 நாட்கள் இருந்த காலத்தில் அநேக சபை ஜனங்கள் எங்களுக்கு ஃபோன் செய்து உற்சாகமான வார்த்தைகளை சொன்னார்கள். அநேகர் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அநேக பேர் நமக்கு உணவுகளை அனுப்பினார்கள். அநேகர் மருந்துகளை வாங்கி கொடுத்தார்கள். இது எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மிகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். Many of our church members called us and prayed for us and they encouraged us and they sent food many times and other items and also the medicines, and we want to thank all of you from bottom of our heart. We are really blessed to have such a loving church members in TMCL, and we really appreciate for all your help and support. நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்கும் எல்லா விதமான ஒத்தாசைகளுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி செலுத்த நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் மெய்யாகவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். God answered your prayers and our prayers. எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஆண்டவர் எங்களுடைய 3 பிள்ளைகளையும் பாதுகாத்தார். God protected our children and 3 of them are safe. அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை. மெய்யாகவே ஆண்டவர் தம்முடைய அநாதி கிருபையை காமித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். The Lord Almighty God showed His great grace on our family. I want to thank our God Almighty. மெய்யாகவே பிரியமானவர்களே, விதமாக இந்த காலகட்டத்தில் கடந்து போக கடவுள் கிருபை கொடுத்தார். And we also learned so many things during this period. இந்த காலத்திலே அநேக காரியங்களை நானும் என் குடும்பத்தும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் தெய்வ செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். Come let us look to God in prayer. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கிறமுடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சமூகத்திலே பிரதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we want to thank you for this morning. We want to thank you for your word. Lord, we pray that you will speak to us this morning, O Lord. You are our God who will comfort us. You are our God who will speak to us. And Lord, we pray that you will minister to us through your word. In Jesus' name we pray. Amen. பிரியமானவர்களே, முதலாவது உங்களுடைய எல்லாத்துடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் அங்கேயும் இங்கேயும் வைத்திருக்கலாம். முதலாவது இந்த ஆராதனை நேரத்தில் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் டேக் யுவர் பைபிள் வித் யூ
as we going through some other verses, you also can read together and you can go through other verses as well. இவ்விதமாக நாம் வேதங்களை வைத்திருப்பது நல்லது. Children, are you ready? Please take your Bibles with your parents. பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோர்களோடு கூட சேர்ந்து என்ன செய்யுங்கள், வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். We are on Sunday worship service. நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக நம்மோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறோம். We are on Sunday worship service. I believe God will speak to us. As you observing this service, we are online. Remember, the Almighty God is there. His presence always there. இந்த ஆன்லைன் மூலமாக நாம் ஆராதித்தாலும் ஆண்டவர் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மேபி நீங்கள் ஒரு சில காஃபி பக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம், அல்லது நீங்கள் மற்ற காரியங்கள் வைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு சற்று நேரம் நம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் கவனமாக நாம் இருப்போம். ப்ளீஸ் put everything aside and let us focus on God's word. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பலவிதமான வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளே நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகையினாலே இந்த காலை நேரத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான ஓட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அதிசயமான காரியங்களை அவர் செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸோ இந்த காலை நேரத்தில் என்னுடைய தலைப்பு பொறுமையோடு கூட நாம் ஓடுவோம். ரன்னிங் வித் என்ஜூரன்ஸ், taken from Hebrew chapter 12 verses 1-2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1-2 இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு கூட ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆண்டவராக தேவன் இந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடு கூட ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்க. இந்த இரண்டு படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, if you see these two pictures, நாம் அனைவருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. everyone can run in the race. எல்லாரும் ஓட்டத்திலே ஓட முடியும். ஆனால் பரிசு பெறுவதற்கு அந்த ஓட்டத்தில் ஒரு மனுஷன் வெற்றி அடைய வேண்டும். if you want to receive the prize, you must win the race. ஸோ எல்லாருமே ஓட்டத்தில் ஓட முடியும். ஆனால் பரிசு பெறுகிறவர்கள் மாத்திரமே இந்த ஓட்டத்தை முடிக்க முடியும். அப்படி என்றால் ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் மாத்திரமே பரிசுகள் பெற முடியும். அவர் கிறிஸ்டியன் ரேஸ் ஆல்சோ லைக் திஸ். நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டம் அப்படிதான். நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வெற்றி பெறுகிறவர்கள் மாத்திரமே பரிசுகளை பெறுவார்கள். ஸோ பிரியமானவர்கள், இந்த சம்பவத்தை வைத்து தான் உங்களுக்கு நான் பேச ஆசைப்படுகிறேன். In an athletic race, the prize is not for those who enter the race, but for those who complete the race. இந்த ஓட்ட பந்தயத்தில் அநேகர் ஓடலாம், அந்த பந்தயத்தில் பங்கு கொள்ளுகிற ஓடலாம். ஆனால் வெற்றி பெறுகள் மாத்திரமே பரிசுகளை பெறுவார்கள். The same is true in Christian life. Living for Christ is like running a race. கிறிஸ்துவ வாழ்க்கையும் அதே போலதான் பிரியமானவர்களே. கிறிஸ்துவுக்காக வாழுகிறது ஒரு ஓட்டத்தை ஓடுகிற விதமாக நமக்கு இருக்கிறது. So building on chapter 11, the apostle challenges to run with the patience the race that is set before us, lest we be wearied and faint. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நமக்கு ஒரு சவாலை கொடுக்கிறார். இந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டுமா, நமக்கு முன்பாக இருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான பாரமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறவராக நாம் இருக்கிறார். He then tells us how we can do this challenging task. இந்த சவால், இந்த வேலையை நாம் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி சில காரியங்களை அவர் நமக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். The apostle proceed to set out for us to action that we must perform in order to run the Christian race with endurance. The apostle நமக்கு ரெண்டு காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். ரெண்டு காரியங்கள், இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு இரண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். Two things we need to do when we run this race. இந்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் இந்த காலவெளியிலே நாம் பார்க்க போகிறோம். The first action we must perform is to lay aside hindrances. எல்லா விதமான தடைகளை நாம் ஒதுக்கி வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு வருகிற தடையான காரியங்களை நாம் ஒதுக்கி வைக்கிறவர்களாக, தள்ளி வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். The heroes of the faith who have lived before us
or to help us see that living by faith is possible. நமக்கு முன்பதாக இருந்த நம்ம முற்பிதாக்கள் நமக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். விசுவாசத்திலே நாம் இந்த ஓட்டத்தை ஓட முடியும் என்று சொல்லி அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார்கள். ஆகினால் இந்த ஓட்டத்தை நாம் ஓட முடியும் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக நமக்கு காமித்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Many of them maintain strong faith in God through they endured great trials. அநேக விதமான சோதனைகள் கஷ்டத்தில் கடந்து போனாலும் கூட அவர்கள் வலிமையான ஒரு விசுவாசத்தை தற்காத்து கொண்டார்கள். வலிமையான விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது என்பதை நீங்களும் நானும் பார்க்கலாம். If they can have strong faith in God, so can we. They are examples ought to move us to action. அவர்கள் விசுவாசம் பலமாய் இருந்து செய்ததினாலே நாமும் கூட செய்ய முடியும். அவருடைய உதாரணம் இன்றைக்கு நமக்கு மிக ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறது. So when I say lay aside hindrances, first thing we must see, we must lay aside every weight. எல்லா விதமான பாரமான காரியங்களை நாம் தள்ளி நாம் ஒதுக்கி வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். So every athlete works to remove any weights that may slow him down. ஒரு ஓட்டக்காரன் தனக்கு பாரமாக இருக்கிற எல்லா காரியங்களும் அவன் எடுத்து வைக்க வேண்டும். ஒருவன் அவனுடைய ஷூவாக இருக்கலாம், அவனுடைய சட்டையாக இருக்கலாம், அவனுக்கு எதெல்லாம் பாரமாக இருக்கிறதோ அதெல்லாம் அவன் எடுத்து வைத்து விட்டு அவனுடைய பாடியும் அவனுக்கு போட்டிருக்கிற சப்பாத்தும் அவனுக்கு லைட்டாக இருக்க வேண்டும். ஸோ எவ்ரி அத்லீட் ஒர்க்ஸ் டு ரிமூவ் எனி weights that may slow him down. அதே போல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நமக்கு பாரமாக இருக்கிற காரியங்களை நாம் தள்ளி வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். The weights that weigh down believers in Christian's race are things that hinder his faith in God. So we must lay aside every weight. What might those weights be? நமக்கு இருக்கிற நம்முடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களை நாம் தள்ளி வைக்க வேண்டும். எல்லா விதமான பாரமான காரியங்கள், 1 2 அல்ல, பாரமாக இருக்க எல்லா காரியங்களை நாம் தள்ளி வைக்க வேண்டும். இந்த பாரமான காரியங்கள் என்ன என்று ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அநேக காரியங்கள் நாம் சொல்ல முடியும். I can say many things on this weight, but I want to highlight a few things over here. ஒரு சில காரியங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். A weight may be bitterness. கசப்பாய் இருக்கிற காரியங்கள். Bitterness is that festering anger, hatred or dislike for someone who has hurt you or your loved one. இந்த கசப்புன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற கோபங்கள் உங்களுக்கு மற்றவங்க எரிச்சலாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு வேதனையான வார்த்தை பேசியிருக்கலாம். இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு ஒரு கசப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த கசப்பான காரியங்களை நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும். If you read Ephesians chapter 4 verse 31, நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். Let all bitterness and wrath and anger and clamor and evil speaking be put away from you with all malice. சகல விதமான கசப்பும் கோபமும் முறுக்கமும் குக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஸோ ஆகினாலே பிரியமானவர்களே, நமக்கு ஒருவேளை கசப்பான ஒரு பாரமான காரியங்கள் இருந்தால் அதை நாம் ஒதுக்கி தள்ளி வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். A weight may be unforgiveness. மன்னிக்க முடியாமல் இருக்கிற ஒரு பாரமான காரியங்களாக கூட நீங்கள் இருக்கலாம். Note what Jesus said about unforgiveness. இயேசு கிறிஸ்து இந்த மன்னிக்க முடியாத காரியங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 14-15 நம்ம வாசித்து பார்க்கலாம். You can read from Matthew chapter 6 verse 14 to 15. This is from Lord's Prayer. பரமண்ட ஜெபத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. For if you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. But if you forgive not men their trespasses, neither will your Father forgive your trespasses. மனுஷுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களையும் மன்னிப்பார். மனுஷுடைய தப்பிதை நீங்கள் மன்னியாமல் இருந்தால் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டார். ஸோ நமக்கு இந்த மன்னிக்க முடியாத ஒரு பாரமான காரியங்கள் இருக்கிறதா? Are you unable to forgive someone? Remove that from your heart. Remove that from your life. அது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மூன்றாவது காரியங்களை பார்க்கும் பொழுது a weight may be any unconfessed sin. அறிக்கை செய்யாத பாவங்கள், அது ஒரு பாரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். Sin will not rob a true Christian of his relationship with God, but it will rob him of his fellowship with God.
இந்த அறிக்கை செய்ய முடியாத பாவங்கள் என்ன செய்யும் பிரியமானவர்களே? நீங்கள் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவை பிரிக்காது, ஆனால் நீங்கள் தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த ஐக்கியத்தை அது பிரிக்க முடியும். உறவை எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம், ஆண்டவரை பார்க்கலாம், அவரோடு சொல்லலாம், பேசலாம், அல்லது வேதங்களை வாசிக்கலாம். ஆனால் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அது என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். So unconfessed sin will not rob a true Christian of his relationship with God, but it will rob him for his fellowship with God. ஆகையால பிரியமானவர்களே, மன்னிக்க முடியாத காரியங்கள் இருந்தால் நாம் மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் இதை குறித்து நாம் சொல்லலாம். When we talk about a weight, what are the weight we need to remove from our heart? The bitterness, unforgiveness, unconfessed sin. A weight may be a lack of Bible study, a weight may be a lack of prayer, a weight may be a sinful habit. வேதங்களை வாசிக்க முடியாத ஒரு பாரமான காரியங்கள் இருக்கலாம், செபிக்க முடியாத பாரமான காரியங்கள் இருக்கலாம், அதே போல நாம் தொடர்ந்து செய்கிற பாவமான காரியங்கள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களை நம்ம விட்டு நாம் அகற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். So when you read Hebrews chapter 12, the Bible very clearly said, lay aside every hindrances, every weight. எல்லா பாரமான காரியங்களை நீங்கள் உங்களை விட்டு அகற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதிலே பார்க்கும் பொழுது we must lay aside the besetting sin. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்களையும் கூட ஒதுக்கி நாம் தள்ளுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். Here the apostle zeroes in one the sin that so easily besets us. This literally refers to a sin that easily encircles us. இந்த பகுதியிலே அப்போஸ்தலர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள் நம்மை சீக்கிரமாக தள்ளிவிடுகிற காரியங்களாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்மை சுற்றி நெருங்கி அழுத்தி கொண்டிருக்கிற பாவமான காரியங்களை நாம் உதறி தள்ளி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். So we might apply this to any sin with which we repeatedly struggle. நாம் தொடர்ந்து செய்கிற எந்த விதமான பாவத்தில் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட பாவங்களை குறித்து கூட நாம் இதிலே நாம் சொல்லலாம். There is nothing wrong with that application. However, in context, the besetting sin seems to be lack of faith. இப்படிப்பட்ட தொடர்ந்து இருக்கிற பாவங்கள் நமக்கு விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கலாம், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடுவதற்கு ஒரு தடையாக நமக்கு இருக்கும் பிரியமானவர்களே. Every one of the heroes of the faith in chapter 11 were human just like us. They were tempted to doubt. இந்த முற்பிதாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற நம்முடைய விசுவாசத்துக்கு முன்மாதிரியாக இருந்த முற்பிதாக்கள் நம்மை போல ஒரு மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் கூட இந்த சந்தேகத்துக்குள்ளாக சோதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் பிரியமானவர்கள். You can name it like Noah, Abraham, Moses and Joshua. Noah was tempted to doubt when God said build a huge ark on dry land when it had never rained. நோவாவுக்கு ஒரு சோதனை இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சோதனை, ஒரு சந்தேகம் இருந்திருக்க என்றால், ஒரு பெரிய பிழையை கட்ட சொன்னார். மழை பெய்யாத காலத்தில் ஒரு பெரிய பிழை ஆண்டு கட்ட சொன்னார். நோவாவுக்கு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். And Abraham was tempted to doubt when God told him to offer his son as a sacrifice. ஆபிரகாமுக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். தன்னுடைய மகனை பலி கொடுக்க கொண்டு சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு கூட ஒரு சந்தேகங்கள் வந்திருக்கலாம் பிரியமானவர்களே. And Moses was tempted to doubt when he chose suffering or enjoying the pleasures of sin in Egypt. ஒருவேளை மோசேக்கு கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். அவர் எகிப்திலே பாவமான காரியங்களை சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு கூட தேவன் தன்னை தேர்ந்தெடுத்தாரே என்று சொல்லி, இந்த பாடு அனுபவிப்பதற்கு தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி ஒரு சந்தேகம் கூட வந்திருக்கலாம். And Joshua was tempted to doubt when God said to march around Jericho and the walls will fall down. ஒருவேளை யோசுவாவுக்கு கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். 6 நாட்கள் 7 நாட்கள் சுத்த வேண்டும் என்று சொல்லி, ஒரு நாளில் விழல, 2 நாளில் விழல, 3 நாட்கள் விழல, ஆனால் 7வது நாளாக விழுந்தது. யோசுவா கூட அப்படிப்பட்ட சந்தேகங்கள் வந்திருக்கலாம். ஸோ ஆகினால் பிரியமானவர்கள், நம்முடைய முற்பிதாக்கள் நம்மை போல மனிதர்களாக இருந்தாலும் கூட அவருக்கு கூட சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தன்னுடைய ஓட்டத்தை சரியாக ஓடினார்கள். They fixed their eyes on Jesus Christ, the Almighty God. அவர்கள் தன்னுடைய கண்களை ஆண்டவர் மேலே வைத்ததினாலே தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை சிறப்பாக ஓடினவர்களாக அவர்கள் இருந்தார்கள். If we lack faith in God, we will not run the Christian race effectively. நாம் தேவன் மேலே நமக்கு நம்பிக்கை குறைவாக இருக்குமானால் நம்ம இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை நாம் ஒரு முறையாகவோ ஒரு சரியாகவோ நீங்களும் நானும் ஓட முடியாது பிரியமானவர்களே. We will worry, we will get distracted, we will question God's word and we will not obey God
and we must lay aside doubt. Believe God. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது நாம் கவலைப்படுவோம். நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வழி தவறி நாம் போகிற காரியங்கள் நமக்கு வரும். தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கேள்விகள் வரும். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம். ஆகினாலே பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றையும் நமக்கு வருகிற எல்லா விதமான சந்தேகமான காரியங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும்பொழுது, secondly, the second action we must perform is to look unto Jesus. இரண்டாவது காரியங்கள் என்ன பார்க்க வேண்டுமானால், நம்முடைய கண்களை ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும், அல்லது இயேசுவை நோக்கி நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். The word looking unto Jesus requires our attention. The word looking does not just means look at something. இந்த வார்த்தை ஆண்டவர் நோக்கி பாருன்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு குறிக்கோள் இருப்பதை எங்களை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு கவனத்தை நாம் அங்கே செலுத்த வேண்டும். அப்போ அந்த வார்த்தை நோக்குங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் பார்க்கறது இல்லை. இட் மீன்ஸ் டு வியூ வித் அன்டிவைடட் அட்டென்ஷன் பை லுக்கிங் அவே ஃப்ரம் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட். It means to look away from all else and fix one's gaze upon. அப்படி என்றால் இந்த கவனத்தை செலுத்துகிற ஒரு காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்காமல் ஒரு காரியத்தை ஒருவரை மாத்திரம் பார்க்கிற ஒரு காரியங்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய கண்களை அங்கேயும் இங்கேயும் வைக்காமல் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். A runner who wants to win ignores the other runners and focuses his eyes on the goal. ஒரு ஓட்டக்காரன் ஓட்டப்பந்தயத்தில் அவன் ஓடும் பொழுது மற்ற ஓடுகிறவரை அவன் பார்க்காமல் அந்த முடிவின் எல்லையை மாத்திரமே நோக்கி அவன் ஓடுகிறவனாக இருக்கிறான். So we must turn away from every weight and sin and focus our attention on Jesus Christ. So ஆகினாலே பிரியமானவர்களே, நாம் எல்லா காரியங்களை விட்டு விலகி எல்லா பாரமான காரியங்களும் பாவமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நம்முடைய கவனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நீங்களும் நானும் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, we know the story of Peter, and Jesus said, it is I, don't be afraid. பேதுரு இயேசுவை கடலை நடக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் தான் பேதுரு என்று சொல்லி பயப்படாதே என்று அவர் சொன்னவராக இருந்தார். And he asked Jesus to command Peter to come to him. அப்போ பேதுரு கடவுள் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் வா என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிற தேவனாக அவர் இருந்தார். And Jesus and Peter got out from the boat and began to walk. அப்போ இயேசு கிறிஸ்துவை நோக்கி பேதுரு பார்க்கும் பொழுது அந்த தண்ணீரிலே அவன் சரியாக நடந்தவனாக இருந்தான். விழாமல் அவன் முழுகாமல் அவன் இயேசு நோக்கி பார்த்ததினாலே அவன் தடுமாறாமல் நடந்தவனாக அவன் இருந்தான். But when Peter heard the loud winds and saw the waves crashing around him, he was afraid and he began to sink. பேதுரு அலைகளையும் காற்றுகளையும் புயல்களையும் அவன் பார்த்த பிற்பாடு, சூழ்நிலைகளை அவன் பார்த்த பிற்பாடு அவன் தண்ணிலே முழுகினவனாக அவன் இருந்தான். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படிதான் பிரியமானவர்களே. Our Christian life is like this. When we focus ourselves on Jesus Christ, we are able to overcome all challenges, all situations, all the issues, all problems. But when we move our eyes from God, Jesus Christ, we intend to fall down. We intend to see a surrounding, and we need to see all the issues and our problem. We are not able to move forward. We are not able to overcome the challenges. நாம் நம்முடைய கண்களை இயேசு கிறிஸ்துவிலிருந்து எடுத்து மற்ற காரியங்களை, பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நாம் பார்க்கும் பொழுது, அலைகளையும் துன்பங்களையும் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? விழுந்து போகிறவர்களாக, நாம் இடறி விழுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்பொழுது பேதுரு இயேசுவை பார்க்கும் பொழுது அவன் தண்ணீரை தைரியமாக விசுவாசத்தை நடந்தான். சூழ்நிலை எப்பொழுது பார்க்க ஆரம்பித்தானோ அவன் விழ ஆரம்பித்தவனாக இருந்தான். அதிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் விசுவாசத்தை துவக்கிறவராக இருக்கிறார். Jesus is the author of the faith. அவர்தான் விசுவாசத்தை துவக்கிற தேவனாக இருக்கிறார். The word translated author describes one who is chief leader, a prince. It also has the idea of a founder or originator. இந்த வார்த்தை துவக்குகிறவர் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது எதை குறிக்கிறார்? அவர்தான் அதுக்கு அதிபதியாக இருக்கிறார், தலைமை அதிபதியாக இருக்கிறார். அவர்தான் குமாரனாக அவர் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் என்ன காமிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் அதிபதியாகவும் அவர்தான் ஆரம்பிக்கிறவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம்.
we find this word in Hebrew chapter 2 verse 10 where Jesus called the captain of their faith or salvation. இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்துக்கு தலைவர் அதிபதி என்று சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் நானும் இந்த பகுதியிலே பார்க்கலாம். So Jesus Christ, the originator of our faith. Jesus is not just the founder of our faith, he is the founder of the faith. இயேசு கிறிஸ்து விசுவாசத்துக்கு துவக்கமாக அவர் இருக்கிறார். அவர்தான் ஆரம்பம். இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்துக்கு மாத்திரம் அவர் அதிபதியாகவோ அவரது ஆரம்பித்தவராக இல்லை, அவர்தான் விசுவாசத்தை ஆரம்பித்தவர். அப்படி என்றால் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பித்தவர் மாத்திரமல்ல, ஆனால் விசுவாசத்தை துவக்கிறவரே அவர்தான். அதான் வேதம் சொல்லுகிறது, Jesus is the author of the faith. விசுவாசத்தை துவக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய கண்களை இயேசு கிறிஸ்து மேலே வைப்போம். We must fix our gaze upon Jesus, who is the foundation of all faith. எல்லா விசுவாசத்துக்கும் அஸ்திபாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய கண்களை வைக்க வேண்டும். எவ்வளவு விதமான பாரமான காரியங்களும் எவ்வளவு விதமான கஷ்டமான காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய கண்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே வைக்கும் பொழுது சகலத்தையும் அவர் மாற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக, Jesus is the finisher of the faith. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை முடிக்கிறவராக இருக்கிறார். Not only was Jesus the author of the faith, he is also the finisher of faith. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்கிறவர் மாத்திரமல்ல, அவரே விசுவாசத்தை முடிக்கிற தேவனாக இருக்கிறார். So Jesus finished or completed the faith of the Old Testament saints when he died on the cross for their sins. இயேசு கிறிஸ்து நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற முற்பிதாக்கள் பரிசுத்தவானுடைய ஓட்டத்தை விசுவாசத்திலே எவ்விதமாக ஓடி முடித்தார் என்று சொன்னால், சிலுவிலே அவர் மரிப்பதின் மூலமாக அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் முற்பிதாக்களுடைய விசுவாசத்தை அவர் ஓடி முடித்தவராக அவர் இருந்தார். And Jesus finished or completed the faith of New Testament believers when he died on the cross for our sins. அதே போல புதிய ஏற்பாடு காலத்தில் விசுவாசிகளுடைய ஓட்டத்தை எப்படி இயேசு கிறிஸ்து ஓடி முடித்தார் என்று சொன்னால், நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக விசுவாசியுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறியப்படுகிறது மூலமாக. சோ பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அவர் முடிக்கிறவருமாக அவர் இருக்கிறார். So verse 2 continues, who for the joy that was set before him, we must not overlook the word for. இந்த 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் வார்த்தையை நாம் மிக கவனமாக பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். So it comes from the Greek word anti, which means opposite instead of or in exchange for. இந்த வார்த்தை கிரேக்க மொழியில என்ட்ரிங்கிற வார்த்தை எடுக்கப்படுகிற வார்த்தை முற்பக்கம் அல்லது பரிமாற்றம் என்று சொல்லுகிற வார்த்தை என்பதை நீங்கள் இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம். So look down at Hebrew chapter 12 verse 16 where it is used again that no one is sexually immoral or unholy like Esau, who sold his birthright for single meal. நீங்கள் இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவனும் போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். So Esau exchanged his birthright for a single meal. Jesus exchanged the glory he had eternally enjoyed with the Father for the shame and pain of the cross. ஏசா என்ன செய்தார்? ஒரு போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டவனாக இருந்தான். அதே போல இயேசு கிறிஸ்து எதை பரிமாறிக்கொண்டார்? பரலோகத்திலே தனக்கு இருந்த மகிமை கனத்தை அவர் விட்டு நமக்காக உங்களுக்காக எல்லா அவமானத்தையும் எல்லா வேதனையும் அவர் சிலுவையிலே சுமந்த தேவனாக அவர் இருந்தார். So evidence that Jesus finished our faith is that the Father will come to him back to his right hand. இயேசு கிறிஸ்து இந்த ஓட்டத்தை விதமாக ஓடி முடித்தார் என்று சொல்லி ஒரு அடையாளம் என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலே இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஆகினாலே பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடுகிறது நமக்கு சுலபம்தான், நமக்கு கஷ்டம்தான் இருக்கலாம். ஒருவருக்கு சுலபமாக இருக்கலாம், ஒருவருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் நமக்கு இருக்க எல்லா பாரமான காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய கண்களை வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். We need to run this race with the endurance, with the patience, with the perseverance. இந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடு
பொறுமையோடு கூட தாழ்மையோடு கூட நாம் ஓடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். we need to lay aside all hindrances, எல்லா தடைகளை நாம் ஒதுக்கி வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். we must lay aside every weight, எல்லா பாரமான காரியங்களை ஒதுக்கி வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். weight maybe bitterness, கசப்பான காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், அறிக்கை செய்யாத பாவங்கள், வேதங்களை வாசிக்க முடியாத காரியங்கள், ஜெபிக்க முடியாத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய கண்களை நாம் வைப்போம். let us fix our eyes on Jesus Christ, the author of the faith and the finisher of the faith. So friends, let us remember the Almighty God is with us and He is leading us, He is guiding us. So let us ask God to give us a strength. நாம் தேவன் சமூகத்திலே நாம் ஒரு காரியத்தை நாம் கேட்போம். பிரியமானவர்களே, அவர் சமூகத்திலே நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் நம்மை நலித்துவதற்கு நமக்கு கிருபை கொடுப்பார் என்று சொல்லி நாம் அவர் சமூகத்திலே கேட்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு பிரதான கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். முடிவாக, in my conclusion, if you are struggling to keep going in the Christian race and your faith is beginning to stumble, this verse are for you. ஒருவேளை உடைய கிறிஸ்தவ ஓட்டத்திலே நீங்கள் தடுமாறி கொண்டு இருப்பீர்களால், இந்த ஓட்டத்தை எப்படி ஓடுவது தடுமாறி கொண்டு இருப்பீர்கள், இந்த வசனம் உங்களுக்கு. lay aside those things that are hindering you, then focus your eyes on Jesus. நீங்க எல்லா பாரமான காரியங்களை நீங்க தள்ளி உதறி வைத்து விட்டு கிறிஸ்து மேலே உடைய கண்களை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். he suffered, endured shame and died to fulfill the Father's will and provide us forgiveness and eternal life. கிறிஸ்து நமக்காக எல்லா பாடுகளையும் பட்டு அவமானத்தை சகித்துக் கொண்டு நமக்காக மரித்து பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் அவர் கொடுத்திருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். after all is done for us. அவர் நமக்கு எல்லாவற்றும் செய்தவராக இருந்தார். can we do less? நாம் குறைவாக செய்ய முடியுமா? then give him our best and live for him completely. நாம் அவருக்கு எல்லாம் நமக்கு அவர் செய்ததனாலே அவருக்கு நாம் குறைவாக செய்ய முடியாது. நம்முடைய சிறந்ததை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். so friends, let us run with endurance. நாம் பொறுமையோடு கூட ஓடுவோம். ஆண்டவராக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கஷ்டம்தான். the Christian life, Christian race is difficult for us, but when we fix our eyes on Jesus Christ, the Almighty God will give us strength and power to overcome every situation. இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு கிறிஸ்து நமக்கு பலவிதமான தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து நாம் கண்களை அவர் மேல் வைக்கும் பொழுது ஆண்டு நமக்கு உதவி செய்து இந்த ஓட்டத்தை முடிப்பதற்கு அவர் கிருபை கொடுப்பார். இறுதியிலே உங்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியின் பரிசை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். and you have a great prize in heaven and you will receive it one day. அதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளிலே பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. may the Lord bless you. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Father God, we want to thank you for your word, O Lord. help us to run with endurance. பொறுமையோடு கூட ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. help us to put aside every hindrances, every weight that is in our heart, in our life, O Lord, like bitterness, unforgiveness, or unconfessed sin, or lack of Bible study, lack of prayer. help us to remove, O Lord, from our life. இதை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட உதவி செய்யுங்க ஆண்டவரே. கசப்பான காரியங்கள், அறிக்கை செய்யாத பாவங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், வேதங்களை வாசிக்க முடியாத பாரமான காரியங்கள், ஜெபிக்க முடியாத பாரமான காரியம் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்துவிலே கண்களை வைக்க உதவி செய்யுங்க. help us to put our eyes on you, O Lord. help us to focus on you, O Father. உம்மேல் கண்களை வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. because you are the author of the faith and you are the finisher of the faith. நீரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறேன். உம்முடைய தேவ பிரசுரம் உம்முடைய பிள்ளை மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணம் செய்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். we want to give all honor and glory to you alone. ஒருவருக்கே துதிகளை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. செய்தி கொடுத்த போதகருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வாருங்கள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பாடல் பாடுகின்ற வேளையிலே நாம் காணிக்கை எடுப்போம். Let us all stand and shall sing the closing song. At that time we will collect our tithes and offering. எழுப்புதல் கீதம் 262, நமது இயேசு கிறிஸ்துவின் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம்.
நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓடிடவே, புனிதமான பரிசுத்த வாழ்வே மனிதரா எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பதறிப்போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். அன்பானவர்களே, நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த வேளையிலும் கூட அநேக முக்கியமான அறிவிப்புகள் இருக்கிறது. Let us be seated for some important announcements. மத்திய மாவட்ட போதகர்களின் ஐக்கியம் ஜூம் வழியாக எதிர்வரும் 16ஆம் தேதி 2வது மாதத்தில் அன்று காலை 10 மணிக்கு நடைபெறும். உக்ரான குழு கூட்டம் எதிர்வரும் 16ஆம் தேதி 2வது மாதத்தில் அன்று மாலை 7:30 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். சாம்பல் புதன் ஆராதனை இப்படியாக நம்ம ஆன்லைன்ல செய்ய இருக்கின்றோம். 17ஆம் தேதி 8 மணிக்கு இப்படியாக நம்ம செய்ய இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இருமொழி திருச்சபை ஜெப நேரமானது ஒவ்வொரு வியாழக்கிழமை 8 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். நீங்கள் இந்த ஜூமுக்கு வரும் பொழுது ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள் என்று சொன்னால் அது நலமாக காணப்படும். லெந்து ஆராதனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு ஆன்லைன் வழியாக நம்ம இப்படியாக செய்ய இருக்கின்றோம். மறுபடியும் சொல்லுகிறேன், லெந்து ஆராதனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு நாம் ஆன்லைன்ல செய்ய இருக்கின்றோம். உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தயவாக இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். TMC கோலாலம்பூர் MYAF செய்யும் ஒரு ப்ரோக்ராம், அந்த வருஷத்தினுடைய ஆரம்ப ப்ரோக்ராம் ஆனது 20ஆம் தேதி 6 மணிக்கு இப்படியாக நம்ம செய்ய இருக்கின்றோம். விசேஷித்த பேச்சாளர் டாக்டர் பிலிப் என் ஜெரமையா அந்த நாளிலே பேச இருக்கின்றார். இந்த ஊழியமானது ஜூம் வழியாக நடைபெறும். மத்திய மாவட்ட மெத்தடிஸ்ட் இளமுதியோர் வாரிய ஒடுக்கு கூட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். மத்திய மாவட்ட திட்டமிடும் மாநாடு எதிர்வரும் 21ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும். இது தமிழ் வேத ஆராய்ச்சி இப்படியாக நம்ம ஜூம் வழியாக நம்ம செய்ய இருக்கின்றோம். அந்த நாளிலும் கூட பேச்சாளர் திரு கிங்ஸ்டன் சுஜித் அவர்கள் இப்படியாக பேச இருக்கின்றார். தேதிகள் நீங்கள் உங்களுடைய ஸ்கிரீன் வழியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.
மாலை 8 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் இது ஜூம் வழியாக நம்ம இப்படியாக செய்ய இருக்கின்றோம். பதிவு செய்யும் கட்டணம் இப்படியாக 10 ரிங்கேட். நீங்கள் தயவாக உங்களுடைய பதிவுகளை திரு கார்த்திகேயன், டைட்டஸ் கார்த்திகேயன் கிட்ட நீங்கள் செலுத்தி விடுமாறு என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அக்கவுண்ட் நம்பரும் நீங்கள் ஸ்கிரீன் வழியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த தமிழ் வேத ஆராய்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நலமாக இருக்கும். ஓல்ட் டெஸ்டமென்ட் சர்வே, பழைய ஏற்பாடு ஆய்வு டாக்டர் ஆந்தனி லோக் இப்படியாக செய்ய இருக்கின்றார். அன்பானவர்களே, இது நாம் அநேக நாட்கள் அறிவித்துக் கொண்டு நாங்கள் வருகின்றோம், உற்சாகப்படுத்துகிறோம். தயவாக இந்த ஆங்கில வேத ஆராய்ச்சியில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாலை 8 மணி தொடங்கி 10 மணி வரைக்கும் இது ஜூம் வழியாக நடைபெறும். நம்மளுடைய தேசத்திற்காக நம்ம இப்படியாக ஜெபிப்போம். டிஏசி மந்த்லி ஜூம் பிரேயர் ஆனது இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேதிகளிலே நடக்க இருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த தேதிகளிலே நம்ம கூடி வரும் பொழுது நீங்களும் கூடி நம்ம ஜூம் வழியாக ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அது நலமாக அது காணப்படும். ஒவ்வொரு மாதந்தோறும் 2வது வியாழக்கிழமை அன்று 8 மணி தொடங்கி 10 மணி வரைக்கும் நாம் இப்படியாக செய்ய இருக்கின்றோம். தேவனுடைய திட்டம் எனப்படுகிறதான ஒரு செமினார் நடக்க இருக்கிறது. 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம், 26ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மற்றும் 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஜூம் வழியாக நடைபெற இருக்கிறது. மேல் விவரங்களுக்கு நீங்கள் தயவாக திருமதி எஸ்தர் நீலகண்டன் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊழியத்திலும் சரி நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால் நலமாக இருக்கும். தமிழ் மெத்தடிஸ்ட் கோலாலம்பூர் செய்யும் மெத்தடிஸ்ட் உமன் சப்ஸ்கிரிப்ஷன் இப்படியாக பதிவு கட்டணம் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் 20 ரிங்கேட்டுக்கு இப்படியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேல் விவரங்களுக்கு நீங்கள் தயவாக திருமதி ரெபேக்கா அவர்களை தொடர்பு கொள்ளும் என்றால் நலமாக அது காணப்படும். தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் கோலாலம்பூர் மெத்தடிஸ்ட் உமன் உபவாச ஜெபநாள் இப்படியாக ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையிலே காலை 11 மணி தொடங்கி 12:30 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. ஜூம் வழியாக நடக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் கலந்து கொள்வீர்கள் என்றால் நலமாக இருக்கும். தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் கோலாலம்பூர் ஃபெடரேஷன் ஆஃப் மெத்தடிஸ்ட் உமன் டே 2021, அதாவது அகில உலக பெண்கள் ஜெபநாள், உபவாச ஜெபநாள் என்று சொல்லி இப்படியாக நடத்தப்படுகிற இந்த ஜூம் ஊழியமானது பிப்ரவரி 28ஆம் தேதிகளிலே 11 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. மேல் விவரங்களுக்கு நீங்கள் தயவாக திருமதி ஐரின் டேனியல் அவர்களை தொடர்பு கொள்வீர்கள் என்றால் நலமாக இருக்கும். உற்சாகப்படுத்துகிறேன், இதிலும் கலந்து கொள்ளுங்கள். தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் கோலாலம்பூர் மெத்தடிஸ்ட் உமன் செய்கின்ற வேத வீணா போட்டியானது எபேசியர் புஸ்தகம், பிலிப்பியர் புஸ்தகம் மற்றும் கொலோசியர் புஸ்தகத்தில் 10ஆம் தேதி ஜூலை மாதம் அன்று 3 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நீங்கள் பதிவு செய்ய உங்களை தயவாக திருமதி ஸ்டெல்லா ஜான் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திரு விக்டர் வேதமணி எழுதினதான லென்த் மெடிடேஷன் இப்பொழுது விற்பனைக்கு உள்ளது. ஒரு புஸ்தகம் 10 ரிங்கேட் மட்டும்தான். நீங்கள் திருச்சபையின் அலுவலகத்துக்கு பணம் கட்டி இந்த புஸ்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது போஸ்ட் வழியாக கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேல் விவரங்களுக்கு நீங்கள் தயவாக திருமதி உமாதேவி அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். MCO காலகட்டத்தில் சபை அலுவலகம் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். அன்பானவர்களை, மறுபடியும் சொல்லுகிறோம், MCO காலகட்டத்தில் சபை அலுவலகம் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இதுதான் இந்த நாட்களுடைய முக்கியமான அறிவிப்புகள். வாருங்கள், இந்த வேளையிலும் கூட நாம் எழுந்து நின்று இறுதி ஜெபமும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபத்துக்கும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய அநாதி அன்பு கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Loving God, I want to thank you for your grace and mercy, O Lord. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட தெய்வ செய்தியின்படி நாங்கள் பொறுமையோடு கூட ஓடும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரமான காரியங்களை, பாவமான காரியங்களை தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களை வைக்க உதவி செய்யுங்க. Lord, as we heard today, Lord, help us to run with the endurance. Help us to lay aside every weight, every sinful things, Lord, bitterness, unforgiveness, unconfessed sin. And Lord, help us to put our eyes on you, Lord. You are the author of the faith, and you are the finisher of the faith.
Help us to look on you always and every moment, O Lord. எப்பொழுதுமே நாங்கள் பார்க்கவும் நாங்கள் தேடவும் உடைய கண்களை மேல் வைக்கவும் அந்த கிருபையின் பலத்தை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். அன்றைக்கு விதமான சவால்கள் பிரச்சனைகளை நாங்கள் கடந்து செல்லலாம் ஆண்டவரே. ஆனால் அதன் மத்தியிலே நீர் எங்களுக்கு முன்பதாக ஒரு சிறந்த பரிசு வைத்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகினால் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, we may face a lot of challenges, issues, pain and problems in our life, O Lord. But we know that you are with us always. You are before us, O Lord, and help us to fix our eyes on you, O Lord. You are almighty. நீ சர்வவல்லமையுள்ள தேவன். உம்மை மாத்திரங்கள் பார்க்க உதவி செய்யுங்க. உம்முடைய சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு மக்கள் மேல் இருக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவர். May your blessing upon us, O Lord. May grace will be on us, O Lord. உம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி நடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். Praise the Lord. ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.